ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சுஸ் ட்ரீம்ஸ். இது மாதிரியான ஹேர் போ வீட்டிலே எப்படி நம்ம ஸ்டேஷ்னரியிலேருந்து கிடைக்கிற கிளிட்டர் ஷீட்டால் எப்படி வீட்டிலே செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். 5x15 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு ஷீட்டை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை சென்டர் ஹாஃப் மடிச்சுக்கோங்க. தென் எகெயின் ஒரு ஃபோல்டு. இது இந்த ஃபோல்டு எதுக்கு பண்ணுறோன்னா அதோடைய சென்டர் மார்க் எடுக்கிறதுக்காக தான் இந்த நம்ம ஃபோல்டு பண்ணுறது. அதுக்கப்புறம் அதை 2 பென்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி பென்சில் மார்க் 3 சைடும் பண்ணிவிட்டு தென் ஒரு ரூலர் யூஸ் பண்ணி அதை ஸ்லாண்டிங் லைன் அந்த பாயிண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது மாதிரி. ஸோ தட் அது நம்ம கட் பண்ணும்போது ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்கு தான் இது மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணுறது. ஸோ தென் இப்போ வந்து சிசர்ஸ் அல்லது வெட்டிக்கோங்க. அந்த நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த 2 இடத்தையும் நல்லா வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஷார்ப் எட்ஜஸை ஜஸ்ட் ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க, அந்த ஒரு பிளண்ட் ஷேப் வர்றதுக்காக. ஸோ இது மாதிரி அப்போ அதோடைய ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். போவோட ஒரு பார்ட் ரெடி ஆகிடுச்சு. 2வது பார்ட் ரெடி பண்ணுறதுக்கு 10x5 சென்டிமீட்டரில் இன்னொன்று ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. அதையும் சென்டர் ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி வீண்டும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான் அதோடைய மார்க் கிடைக்கிறதுக்காக தான். ஸோ தட் நீங்கள் கட் பண்ணும்போது அது கரெக்டான ஷேப்பில் அது கிடைக்கும். அதுக்காக தான் இந்த சென்டர் ஃபோல்ட்லாம் பண்ணுறது. இப்போ மார்க் பண்ண எல்லா ஜாயின்ஸையும் மார்க் பண்ணிக்கோங்க. சின்னதாக லைட்டாக மார்க் பண்ணால் போதும். மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி கட் பண்ணணும் பாருங்கள். அதுக்கப்புறம் அதோடைய ஷார்ப் எட்ஜஸ் ஜஸ்ட் பிளண்ட் பண்ணி ஷேப் பண்ணி விட்டால் போதும் இது மாதிரி. இங்கே பாருங்கள், அப்போ நம்ம ஒரு சர்க்கிளோட பாதி சர்க்கிள் கிடச்ச மாதிரி. அப்போ ஸோ போவோட 2 பார்ட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க அந்த போவோட கீழே இருக்க பார்ட் ரெடி பண்ணிடலாம். ஸோ எகெயின் திருப்பி சென்டர் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோடைய மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒட்டும்போது பிகினர்ஸாக இருக்கும்போது நம்ம ஒட்டும்போது பயங்கர கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸோ இது மாதிரி ஜஸ்ட்டு மடிச்சுட்டு அந்த 2 இடத்துலையுமே வந்து நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணால் சீக்கிரமாக இது மாதிரி ஹேண்ட் ஒர்க் பண்ணும்போது நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணால் ஈஸியாக ஸ்டிக் பண்ணி முடிச்சிடலாம். இது பாருங்கள், இங்கே ஒரு தடவையும் அங்கே ஒரு தடவையும் க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. தென் அது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது டக்குன்னு ஸ்டிக் ஆகிடும். அப்புறம் எகெயின் சென்டர் பார்ட் அந்த சென்டர் பார்ட்டையும் இது மாதிரி க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இது மாதிரி ஹோல்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக ஸ்டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்படி தான் அந்த மடிக்கணும் பாருங்கள். அப்போ தான் அந்த பாட்டம் போர்ஷன் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. அந்த போவோட பாட்டம் போர்ஷன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ போவோட அப்பர் போர்ஷன் இப்போ ரெடி பண்ணலாம். இன்னொன்று ஒரு பார்ட்டாக வச்சுருந்தோம்ல அந்த பார்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கும் இந்த மாதிரி சென்டர் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு 2 சைடும் க்ளூ வச்சு ஒட்டிக்கிட்டு சென்டர் பார்ட்டு அதே மாதிரி க்ளூ வச்சு ஒட்டணும். க்ளூ கன் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே அது ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் அந்த நார் மாதிரி ஒன்று வரும். அது எப்பயுமே க்ளீன் பண்ண பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ராடக்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும், எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் இருக்குது. இல்லைனா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அங்கங்கே நாராக தொங்கிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது. நம்ம ஒருத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் போதுமே அது அழகாகவே இருக்காது. அதனால் நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணும்போது பிகினராக இருந்தாங்கன்னா அவங்க அந்த ஸ்டிக்கி இது நூல் மாதிரி ஒன்று வரும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் செய்கிற ப்ராடக்ட்ஸில் அது இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் நம்ம ப்ராடக்ட் செஞ்சு வெளியில் வரும்போது நல்லாவுமே இருக்கும். உங்கள் குழந்தைங்க தலையிலலாம் வச்சுட்டு போகும்போதும் கம்ப்ளீட்டாக எங்கே வாங்குனீங்க அது மாதிரி 4 பேர் கேட்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் மேலே இருக்க பார்ட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ கீழே இருக்க பார்ட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனி இதை வந்து அட்டாச் பண்ணுறது மட்டும்தான் வேலை.
மாதிரி பவுஸ் எல்லாம் செஞ்சு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம மார்க்கெட்டில் டிக்டாக் கிளிப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதை வாங்கி நீங்கள் செஞ்ச பவுவை அதில் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணால் போதுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் கையாலே செஞ்ச ஹேர் பவுஸு மாடலாக செஞ்சு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வச்சு ஸ்கூலுக்கோ இல்லை வெளியில் போகும்போதெல்லாம் வச்சு அழைச்சிட்டு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.